மகாபாரத போர் நடைபெறும் முன் கிருஷ்ணர் கர்ணனை சந்தித்து அவரது பிறப்பு ரகசியத்தை கூறி அவர் பாண்டவர்களில் மூத்தவர் என்றும் குந்தியின் மைந்தன் என்றும் கூறினார். போர் முடிந்ததும் அஸ்தினாபுரத்தின் சக்கரவர்த்தியாக உனக்கு முடிசூட்டப்படும் என்றும் அதர்மம் செய்த துரியன் பக்கம் நிற்காதே எனக் கூறி தர்மம் உள்ள பாண்டவர் பக்கம் வா என கர்ணனை அழைத்தார். அதற்கு கர்ணன், எது தர்மமாகும் கண்ணா? என் தாய் நான் பிறந்தவுடன் என்னை பற்றி சிந்திக்காமல் ஆற்றில் விட்டார். என் தந்தையான சூரியன் என்னை காக்க வரவில்லை. ராதையின் மைந்தனாக வளர்ந்தேன். நான் பிறப்பறியாதவன் என்று ஊர் கேலி பேசியது. நான் எப்போதும் ராதையின் மைந்தன்தான். குந்தியின் மகனாக இருக்க விரும்பவில்லை. துரோணர் நான் சத்திரியன் இல்லை என்று வித்தை கற்றுத்தர மறுத்தார். பரசுராமர் நான் சத்திரியன் என்று எனக்கு கற்றுத்தந்த வித்தையை மறக்க சாபம் கொடுத்தார். பாஞ்சாலி சுயம்பரத்திலே என்னை தேரோட்டியின் மகன் என்று இழிவுபடுத்தி அவையை விட்டு வெளியேற்றினாள். என்னை பெற்ற தாய் குந்தி கூட தனது மற்ற 5 மகன்களை காக்க மட்டுமே என்னை சந்தித்து எனது தாய் என்று அறிமுகம் செய்து வரம் கேட்டார். இப்படி எல்லோராலும் நான் வஞ்சிக்கப்பட்டேன். ஆதரவற்ற நேரத்தில் எனக்கு ஆதரவளித்து அன்பு காட்டியது எனது நண்பன் துரியோதனன்தான். ஆகவே அவனுக்காக போர் புரிவதுதான் எனது தர்மம் என கர்ணன் கண்ணனிடம் கூறினான். இதற்கு கண்ணன், ஒவ்வொருவர் வாழ்விலும் இன்பம், துன்பம், துரோகம், வலி, வேதனை, அவமானம் என எல்லாம் இருக்கும். நாம் கடந்த கால செயல்களை பற்றி பேசாமல் தர்மத்தின் பக்கம் நிற்பதே நியாயமாகும் என உபதேசம் செய்தார். இதுவே கர்ணனுக்கு கிருஷ்ணர் செய்த உபதேசம்.